பாரதியின் கால்தடங்கள் பதிந்திருந்த மண்ணில் எனக்கும் இந்த அரங்கத்தில் கவிதை பாட வாய்ப்பளித்த அனைத்து தலைமைக்கும் இனிய காலை வணக்கம். இதோ எனது கவிதை. இலக்கணங்கள் கொண்டு கவிதை தெரிவித்த தமிழ் சான்றோர்கள் வழிகளிலே புதுக்கவிதை வாயினிலே வாமரனின் செவிக்கும் பாஞ்சாலி சபதத்தை கற்பித்தவன் அவன் நம் பெரும்பாட்டன் பாரதி. அவன் தன் வீட்டில் மீதமிருந்த ஒருபடி அரிசியினையும் காக்கைக்கும் குருவிக்கும் இறைத்தெறிந்து காக்கையும் குருவியும் எங்கள் சாதி, நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று இப்பாரிற்கு உரைத்தவன் அவன் நம் பெரும்பாட்டன் பாரதி. அவன் சாதி சண்டைகள் நிறைந்திருந்த அந்த சமூகத்தில் எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று சமத்துவத்தை உறக்கச் சொன்ன மகா கவி அவன். சமத்துவம் போற்றிய நம் பெரும்பாட்டன் பாரதி. அவன் மானுடம் பற்றி பாடியவன் பாடாமல் போய்விடுவானா பெண்ணுரிமையை பற்றி. பெண்ணும் ஆணும் சமமாக நிகராக சமூகத்தில் வாழ வேண்டும் என்று, ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் இவ்வையகம் தலைக்குமாம் என்று உறக்கச் சொல்லியவன் நம் பெரும்பாட்டன் பாரதி. அவன் உயிர்நாடி காக்க தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்று இச்சகத்தினை அழித்திடுவோம் என்று சிவந்த கண்களால் சினம் கொண்டு பாடியவன் அவன் நம் பெரும்பாட்டன் பாரதி. அவன் எல்லா கவிஞர்களிலும் உன்சாயர். அதனால் தான் என்னவோ எல்லா கவிஞர்களையும் எங்களுக்கு பிடிக்கிறது. எல்லா களிரிலும் உன்னை தொட்டு ரசித்த களிரின் முகம். அதனால்தான் என்னவோ எல்லா களிரையும் இன்று வரை நாங்கள் தள்ளிநின்று ரசிக்கிறோம். உன் பாடலில் இருந்த நாகரிகம் அன்று அறிவியலிலும் இருந்திருந்தால் உன்னையும் காத்திருக்கலாம் சிறிது காலம். எங்கள் தமிழும் எழுச்சியிட்டிருக்கும் இன்னும் பேராற்றலுடன். வாய்ப்புக்கு நன்றி. விரைவிலே நன்றி. வணக்கம்.